கண்மணியும் அன்பும் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்வெட்டரில் கண்மணி வந்துடுறாங்க. அன்போட ஸ்வெட்டரில் 2 பேரும் ஒரே ஸ்வெட்டரில் தன்னையே மறந்துடுறாங்க. அடுத்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பெட்டில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே விழுந்துடுறாங்க. தன்னையே மறந்துடுறாங்க. தன்னையே மறந்த நிலைக்கு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் ரொம்ப நேரம் ஆகியும் 2 பேருமே வெளியவே வரலை. என்ன 2 பேருமே ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. இவங்க தான் ஃபஸ்ட் ஆளாக கிளம்புவாங்க, ஆனால் இவங்களே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பவியும் கார்த்திக்கும் ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. கதவை தட்டலாமா? வேணாம் வேணாம், நேற்று நைட்டே ரொம்ப லேட்டாக தான் தூங்கணும், அதுவும் நேற்று இருந்த ரொமான்டிக்கில் எழுந்திருக்க மாட்டாங்க போட்டுருக்கு. நம்ம புதுமண தம்பதிகளா, நியூ கப்புள்ஸா, இல்லை இவங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஐஃபை அடிச்சுக்கிட்டு ஒரே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வராங்க வெண்ணிலா வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே என்னத்தை சொல்கிறது, 2 பேரும் ஹனிமூன் கப்புள்ஸ் 2 பேருமே எழுந்துக்கலாம், அதான் நீங்கள் 2 பேரும் எழுந்து வந்திருக்கீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னோடனே அந்த ஹனிமூன் கப்புள்ஸ் அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. உடனே யோசிக்கிறாங்க, ஒரு வேளை கண்மணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அன்பு சொன்னதால் கண்மணி செம்ம டென்ஷனாக நைட்டே வெளியே போயிட்டாளா, இல்லை இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாளா, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போக மாட்டாளே, என்ன நடந்திருக்கும், 2 பேர் பயங்கரமான சண்டையாக இருக்கும், அதுதான் ஒரு வேளை கண்மணி அழுதுட்டு படுத்துட்டு இருக்கா போட்டுருக்கு, எழுந்துக்களை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க வெண்ணிலா. திடீர்னு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தால் கண்மணி அவ்வளோ க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அதே மாதிரி அன்பும் கூடவே வராரு. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன 2 பேரும் கிளம்பிட்டிங்கன்னா, நாங்கள் எப்போவும் கிளம்பிட்டோம், இன்றைக்கி புதுவிதமான விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம், என்ன விஷயம் அப்படின்னோடனே வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தர் பார்த்து வெக்கமும் பட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணாவளை தாங்கிக்க முடியல. என்ன ஏதோ நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. 2 பேரும் க்யூட்டாக வெளியே வராங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. என்ன கண்மணி, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க இன்றைக்கி நம்ம சைக்கிள் ரைடு போகலாம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இதை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. தேங்க்யூங்க அப்படின்றாங்க. அடுத்து 2 பேருமே எல்லாருமே ஒன்றா போகிறாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலா ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே கண்மணி பார்த்து கேட்குறாங்க, கண்மணி நேற்று நைட்டு தண்ணி குடிச்சியா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பேசுகிற நீ, தண்ணி குடிக்காமல் யாராவது இருப்பாங்களா, தண்ணியெல்லாம் நான் குடிச்சிட்டேன்டி அப்படின்றாங்க. தண்ணி குடிச்சியா, நிஜமாகவே அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் இந்த தண்ணி மொத்தத்தையும் குடிச்சியா, என்னடி நீ சொல்கிற, தண்ணி நேற்று மழை தண்ணியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் நிறைய குடிச்சிட்டேன், அன்பு குடிக்கலையா அப்படின்றாங்க. அன்பு தான் குடித்தாரு, நானும் அன்பும் மாற்றி மாற்றி நிறைய குடித்தோம், சூப்பராக இருந்ததுடி, ஏன் அந்த தண்ணி நீ தான் பிடிச்சிட்டு வந்து வச்சியா, ஆமாடி நான் தான் பிடிச்சிட்டு வந்து வச்சேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுடி, அதே தண்ணி இன்றைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா யோசிச்சுட்டே போகிறாங்க. உடனே வழி மறைக்கிறாரு நம்ம அன்பு. அதை பார்த்துட்டு வெண்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வெண்ணிலா, நேற்று கொடுத்த தண்ணி ரொம்ப நல்லா இருந்தது, உன்னோட வேலை தானா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடை, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதை குடிக்கும் போதே நான் கேட்ச் பண்ணிட்டேன், அதில் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒன்றும் தெரியல, அப்புறமா தான் யோசனை பண்ணால் கண்டிப்பாக இது உன்னோட வேலை தானா, இப்போ தான் தெரியுது எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னோடனே, அது எனக்கு தெரியாத நீ ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு ஏதாவது வளரிடுவேன், அதை வச்சு என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சிடலாம் தானே பிளான் பண்ணேன் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன உன் பிளான் எதுவும் வேலைக்கு ஆகலையா அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் ஒன்று வெண்ணிலா, உனக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எதுக்காக அதுக்காக அன்பு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. வேறு எதுக்கு, நேற்று நைட்டு நீ பண்ண வேலைக்கு உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது, நேற்று நைட்டு நீ அதில் கலந்து எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நானும் கண்மணியும் ஐயோ எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கே அப்படிலாம் இருந்திருப்போமா, எங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வெள்ளா செம்ம கடுப்பாகிறாங்க. அப்போது இவங்கக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சா, ஐயோ நான் எதுவும் நினச்சி எதுவும் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக உட்காந்துடுறாங்க. என்ன வெண்ணா வரலையா, எல்லோரும் ரைடுக்கு போகிறோம் அப்படின்னோடனே வெள்ளா தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் வெளியே போகிறாரு. உடனே சைக்கிள் ஓட்டணுமா மலை பிரதேசத்தில், ஐயோ இந்த மாதிரி ரைடெல்லாம் நடக்குமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கண்டிப்பாக முடியும், இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வாங்க அன்பு முன்னாடி உட்காருங்க, நானா அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன நீங்கள் தான் அப்படின்னோடனே அன்பு உன்னால் முடியுமா கண்மணி, என்னால் முடியும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்மணி சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. முன்னாடி அன்பு உட்காந்து சந்தோஷமாக 2 பேரும் ஜாலியாக ரைட் போகிறாங்க.